ஒரு 16லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள உனக்கு இருக்குமா நண்பா? நீனா ஒரு லவ் ஃபெயிலியரா இருப்பியா? உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு. நீ சுகப்பிரசவமா? சுகப்பிரசவத்துல நான் பொறந்தனா? இல்ல ஆப்ரேஷன் பண்ணி நான் பொறந்தனா? அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாரேன். எவ்வளவு வலியும் வேதனையும் உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு அவஸ்தைப்பட்டிருப்பாங்கன்றது. நீ காதலிக்கிற பொண்ணும் பொண்ணுதான். உங்க அம்மாவும் பொண்ணுதான். உனக்காக கஷ்டப்படுறாங்கல்ல. நான் சுதந்திரத்தை விட்டுட்டு. அவங்களுக்காக நீ உயிரை கொடுக்கணுமா? யாருன்னே தெரியாத ஒரு 3வது மனுஷனுக்காக நீ உயிரை கொடுக்கணுமா? சொல்லு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு விட்டுட்டு போனா உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் யோசிச்சு கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணு. அதையே யோசிச்சு எது அதுதான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இல்லைன்னா எனக்கு வேற வாழ்க்கையே இல்லைன்னு சூசைட் பண்ணிக்காத. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது உனக்கு நல்லா தெரியும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உன்னுடைய ஃபேமிலியில உனக்கு லவ்ன்றது அவசியமா? உன் ஃபேமிலியை உயர்த்துறதுக்கு மூத்த பிள்ளை நீ தானே இருக்க. அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. லவ் ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரு, இந்த ஃபெயிலியருன்ட்டு உன் லைஃப் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஒரு பொண்ணுக்காக சூசைட் பண்ணிக்கிறிய. உனக்காக அவங்க பெத்தவங்க உனக்காகவே இருக்காங்களே, அவங்களுக்காக என்னைக்காவது நீ ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத என்னைக்காவது நேர்ல போய் பார்த்திருக்கியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் கிங்கு, நான் தான் ரவுடி, நான் தான் தாதா, நீ எல்லாம் துடிக்கிற ரத்தம் எல்லாமே நான் தான் அப்படின்னு நீ நினைச்சுக்கலாம். ஆனா லைஃப்ல ஒரு ஒர்க் பண்ணும் போதோ நீ பிசினஸ் பண்ணும் போதோ தான் தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட போற அப்படின்னு. நீ ஒரு மிடில் கிளாஸா? லவ்ன்றது நமக்கு செட் ஆகாது. ஏன் தெரியுமா? உன் ஃபேமிலி ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த ஃபேமிலி நீ எப்படி உயர்த்தணும் அப்படின்றத தான் நீ பார்த்துக்கின்னு இருக்கணுமே தவிர, பர்சனல் லைஃப்ல உனக்கான பர்சனல் லைஃப்ல இந்த லவ் ஃபெயிலியரு, இந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, அவதான் என் உலகம், அவதான் என் உயிர் மயிரெல்லாம், அதெல்லாம் வேஸ்ட். தயவு செஞ்சு சொல்றதை கேளு. இந்த சொசைட்டிக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு பணம் சம்பாதிக்கிறியா? அதுதான் மெயின். அப்படி சம்பாதிச்சுன்னா அந்த பொண்ணு இல்ல, அதை விட அழகான பொண்ணுங்க ஏகப்பட்ட பேருக தேடி தேடி வருவாளுங்க. நல்லா சொல்றேன் கேளு. ஒரு பையன் அடக்கமான பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு தேடுறானுங்கல்ல. ஆனா அதே ஒரு பொண்ணு ஆம்பளை பசங்களை தேடும் போது நல்ல பையன் கிடைச்சா போதும் தேடுறது இல்ல. வசதியான பையன் கிடைச்சா போதுமா? செட்டில்மெண்டா, அவனுக்கு சொந்த வீடு இருக்கா, அப்படிதான் ஒரு பொண்ணோட அப்பா அம்மா தேடுறாங்க. அது மாதிரி நீ உன்னை உயர்த்திக்கோ, உன்னை ரெடி பண்ணிக்கோ, உன்னை தயார் பண்ணிக்கோ. தேவையில்லாம லவ் லவ் லவ்னு அது பின்னாடியே அழுது சாவாத. அது லைஃபே இல்லை. அதுக்காகவும் உன் உயிரை விட்டுறாத. உன் பெத்தவங்களை விட்டுட்டு அவளுக்கு என்னன்னா, நீ அவ பின்னாடி அலையறனால அலைய அலைய அவளுக்கு என்ன ஆகுதுன்னா இலக்காரமாகுது. இலக்காரமாகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இலக்காரமாவும் ஒரு ஒரு மாதிரி நீ அடிமை மாதிரி அவளுக்கு தோணுது. நம்ம பின்னாடி எல்லாம் ஒருத்தன் சுத்துறான்பா அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு கர்வம் ஆயிடுது. எல்லா பொண்ணுங்களையும் சொல்லல, ஒரு சில பொண்ணுங்களை சொல்றேன். அதை இதை நீங்க இந்த பொண்ணுங்களை யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஒரு சில பொண்ணுங்க உண்மையா லவ் பண்ற பசங்களை என்ன பண்ணுதுங்கன்னா, எனக்கு நீ தேவையில்லைன்றது ஏமாத்திட்டு போறது இந்த தமிழ்நாட்டுல நிறைய நடக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பையன் நம்பிதான் அந்த பொண்ணுக்காக அவன் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றத நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணுங்க அசால்ட்டா கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. அவனோட சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நண்பா, நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா நீ அவனை திங்க் பண்ணி, அந்த பொண்ணை திங்க் பண்ணின்றத யோசிக்காத, ஃபீல் பண்ணாத, அழுவாத. உனக்கு உன் ஃபேமிலி இருக்கு, உன் ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எப்படியாவது மேல வரணுன்றத நினை. வசதி இருக்கிறவனுக்கும் பணம் இருக்கிறவனுக்கும் லவ்ன்றது இப்போ, அதாவது நான் இப்ப சொல்ல போனா ஆக்டர் ஜெயம் ரவி, தனுஷ், எவ்வளவு பெரிய ஆக்டருங்க இவங்கெல்லாம். இவங்களுக்கே ஃபேமிலி ஆகி இத்தனை வருஷமா ஃபேமிலியை ரன் பண்ணி பணம் இருந்து வசதி இருந்து எல்லாம் இருந்துமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்பா. நமக்கு என்ன தேவை? நம்மலாம் ஏழையாவே இருந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு வாட்டியாவது பணக்காரன வாழ்க்கையா வாழ்ந்து பார்க்கணுன்றது உனக்கெல்லாம் ஆசை இல்லை? வாழணும்னு ஆசை இல்லை? ஏழையாவே தான் இருப்பியா? பொண்ணு பின்னாடி சுத்தின்னு தான் இருப்பியா? அது இல்லாம இந்த பொண்ணு போதையை தாண்டி கெட்ட பழக்கம் ஏகப்பட்டது இருக்கு. ஊசி குத்துறது, கஞ்சா அடிக்கிறது, மாத்திரை போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு சும்மா போறவன நோண்டி அவங்ககிட்ட சீண்டி சண்டை போடுறது, ஏய் நான் தான்டா அப்படின்னு போதையில பிரச்சனை பண்றது. எதுக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லு. இதெல்லாம் தேவையா? சொல்லு. படிச்சியா? படிச்ச வேலையை வாங்கினியா? சரி, படிச்ச வேலை கிடைக்கலையா?
சொந்த தொழில் பண்ணியா? அதை தொழில் நீ செய்யற கூலி வேலையை பிஸ்னஸா மாத்தினியா? லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியா? அப்படின்னு இந்த சொசைட்டில நீ சாப்பிட்டு வாழ்ந்து வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டன்றது உனக்கு தெரியும். நம்ம உயிர் வாழ்றதே எவ்வளவு கஷ்டன்றது தெரியும். அங்கங்க பாலிடிக்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கூட, ஒரு நல்ல திறமைய இருக்கிற பையன் கூட மேல போறதுக்கு எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றானுங்கன்றது உனக்கு நல்லா தெரியும். இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல நீ போய் லவ், போதை, கெட்ட பழக்கம் இப்படிலாம் போயிட்டு அழிச்சு உன் உடம்ப வருத்திக்கிட்டு உன் உடம்ப வீக் ஆக்கிட்டு உன் பெத்தவங்களை எதிர்த்து பேசி அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது? நான் சொல்றேன் கேளு. ஒழுக்கமா இருக்கணும்னு நானே, ஒழுக்கமா இரு. இந்த சொசைட்டிக்கு யாருன்னு நீ காட்டு. பக்கத்து வீட்டு பையனுக்கு உன் பேர் என்னன்னு தெரியாது, ஆனா நான் தான் கிங்குன்னு நீ சொல்லிக்கிற. நீ யாரு இந்த உலகத்துக்கு? இப்படி ஒருத்தன் வளர்ந்தான் பிறந்தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டு. நீ யாருன்னு காட்டு. என் சேனல்ல இந்த மாதிரி உன்னை பத்தி நான் நிறைய சொல்லுவேன். ஒரு 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் எவ்வளவு பாதிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ என்னுடைய சேனலை. நீ நிறைய ராங் ரூட்ல போனீன்னா, நான் சரியான ரூட்ல போகணும்னு நினைச்சினா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நான் தொடர்ந்து உனக்கான ரூட் என்ன அப்படின்றத இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து கேளு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, சப்போர்ட் பண்ணு, ஃபாலோ பண்ணு. பாய்.